உங்க வைஃபோட இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு சண்டை வருதுன்னா அதை ஸ்மூத்தா சால்வ் பண்றதுக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க. இப்போ மென் நம்ம வந்து ஜெனரலா என்ன பண்ணுவோம்னா ஒரு பாயிண்ட்க்கு மேல சண்டை போட மாட்டோம், சைலண்ட் ஆயிடுவோம். அட போப்பா முடியும் போது முடிட்டும் ஃப்ரீயா விட்டுருவோம். ஆனா விமன் அப்படி கிடையாது. அதை அப்பவே சால்வ் பண்ணணும், ரிசால்வ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. சோ அப்படி அவங்க எதிர்பார்க்கும் போது நீங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களும் திரும்ப சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இது இழுத்துக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லாம அவங்க எக்ஸ்ட்ரா இரிட்டேட் தான் அவங்க நீங்க சைலண்டா இருந்தீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அதை பேசி அப்பவே சால்வ் பண்ண பாருங்க. ரெண்டாவது டிப் பாத்தீங்கன்னா கத்தி கத்தி சண்டை போறதை அவாய்ட் பண்றது. முடிஞ்ச அளவுக்கு ரீசனபிளா, அதாவது கொஞ்சம் சென்சிபிளா ஒரு நார்மலான டோன்ல பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. அது கஷ்டமா தான் இருக்கும் ஆரம்பத்துல, பட் போக போக உங்களுக்கு லாங் ரன்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மூணாவது டிப் பாத்தீங்கன்னா do not say things that you will regret later. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அது ஃபியூச்சர்ல அடடா இப்படி சொல்லிட்டமே ரிக்ரெட் பண்ற மாதிரி திங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் சொல்லாதீங்க. இது எதா வேணாலும் இருக்கலாம். ஒரு பேட் வேர்ட்ல பேசுறதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறது, குத்தி காட்டுறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேபி அப்ப சொல்லிடுவீங்க, அதுக்கப்புறம் சாரி கேட்டுருவீங்க, அவங்களும் ஓகே ஃபைன் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு விட்டுருவாங்க. பட் அவங்க மறக்க மாட்டாங்க. மறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து மேபி 3 months ஆகும், இல்ல 6 months ஆகும், சம்டைம்ஸ் 1 year கூட ஆகும் அது மறக்கிறதுக்கு. அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தயவுசெய்து சண்டையில சொல்லிடாதீங்க.